ஒரு செழிப்பான அழகான பசுமை வாய்ந்த மாநிலம். இந்த மாநிலத்தை சூறையாட வடக்குல இருந்து ஒரு வறட்சி புயல் வீச தொடங்குச்சு. அந்த புயலுக்கு தெரியல இங்க ஒரு பெரிய கோட்டை சுவர் இருக்கு, அந்த கோட்டை செவத்துக்கு வெளியே ஒரு இளம் வீரர் பெரிய இளைஞர் படையோட தளபதியா அந்த மாநிலத்தை காத்து நிக்கிறாருன்னு. ஒத்த கல்ல கையில வச்சுக்கிட்டு கோட்டை செவத்துல இருந்து ஒரு கல்ல கூட உன்னால அசைக்க முடியாதுன்னு சவால் விட்டு நின்னுகிட்டு இருந்தாரு. கோட்டை சுவத்துக்குள்ள மக்கள் மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்களோட மக்களா களத்துல ஒரு தலைவர் மக்களாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. புயலுக்கு லைட்டா ஆட்ட காண ஆரம்பிச்சது. நீட்டா மாறி வீசுச்சு. நீட் விளக்கு நம்ம இலக்குன்னு ஒரு பெரிய போர இளைஞர் படையோட தளபதியா தலைமை தாங்கி நின்னு போர் தொடுக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். இப்படி சிவத்துக்கு வெளியே பல சம்பவங்கள் செய்யற இவருக்கு தமிழ்நாட்டை இந்திய அளவுல இல்ல ஆசிய கண்டமே கொண்டாட இவர் செஞ்ச சம்பவம் தான் ஆசிய சாம்பியன்ஷிப் டிராபி. அது மட்டும் இல்லாம உலகமே தமிழ்நாடு இந்தியாவோட அடையாளமா பார்த்த இன்னொரு சம்பவம் தான் 44வது செஸ் ஒலிம்பியாட். முதல்வர் நிறைவேற்ற ஒவ்வொரு மக்கள் திட்டங்களையும் செயல் வீரரா கொண்டு சேர்க்கிற மக்கள் தளபதியாகவும் அவர் உயர்ந்து நிற்கிறார். இப்படி ஒரு இளம் தளபதி மாநில உரிமையையும் மக்கள் நலனையும் காக்க நிற்கும் போது எந்த திசையிலிருந்து வந்தாலும் உழுதி கூட கோட்டை சுவரை தொட முடியாது. ஏன்னா களத்துல நிக்கிறது தளபதியின் தளபதி.